உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். 6வது நாளாக தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் போர் பற்றிய காணொளி தான் இது. இஸ்ரேல்ல இது நாள் வரைக்கும் கண்டிராத பல காட்சிகளை அந்த பொதுமக்கள், அந்நாட்டின் மக்கள் பார்த்து கொண்டிருப்பதாக தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது நாள் வரைக்கும் இஸ்ரேல் அடுத்த நாட்டை தான் அடித்து, அடுத்த நாட்டில தான் குண்டு போட்டிருக்கு, மற்ற நாடுகளை தான் அச்சுறுத்தி இருக்கிறது தவிர இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த போர் பதற்றமும் இருந்ததே இல்லை என்றும், இந்த 6 நாளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரினால், ஈரானின் தாக்குதலால் பல இடங்கள், பல கட்டிடங்கள், பல குடியிருப்புகள் அழிந்திருக்கிறது என்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் ஈரானில் எவ்வளவு தாக்குதல் நடைபெற்று எவ்வளவு அழிப்புகள் நடந்திருக்கிறது என்பது பற்றிய செய்தி தான் அதிகமாக இருக்கிறதை தவிர, இஸ்ரேலில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது எந்த ஊடகத்திலும் பெரிதாக அவ்வளவு அதிகமாக வருவதில்லை. ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட தகவலும் இஸ்ரேலிலிருந்து வராததுனால அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இஸ்ரேல்ல நமக்கு தெரிந்த நபர் ஒருவர் அங்க இருக்கிறார். இஸ்ரேல்ல இதுவரைக்கும் காணாத ஒரு பாதிப்பை அந்த மக்கள் கண்டு கொண்டிருப்பதாகவும், பல இடங்கள்ல இஸ்ரேலின் தலைநகரமான தெல் அவீவ்ல நிறைய கட்டிடங்கள்லாம் இடிந்து நொறுக்கப்பட்டு தரைமட்டமாகப்பட்ட காட்சிகள் எல்லாமே இருக்கிறது. ஆனா வெளியில அந்த காட்சிகளை பார்க்க முடியல. ஆனா ஒரு சில கட்டிடங்கள் இடிந்திருக்கிறது. மீட்பு பணியாளர்கள் உடனடியாக போயிட்டு மீட்டு போர்க்கால அடிப்படையில் அதை எல்லாத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்க்க முடிகிறது. ஆனா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உயிரிழப்புகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதன் உண்மை நிலவரம் இன்னும் தெரிய வரல. ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர் சொன்னது, பயங்கரமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, நிறைய பாதிப்புகளை இஸ்ரேல் கண்டிருக்கிறது, நாங்க எல்லாமே பத்திரமாக வெவ்வேறு நாடுகளுக்கு எங்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. அதாவது வெளிநாட்டவர்கள் அந்தந்த தத்தமது நாடுகளுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு சிலரை பக்கத்து நாடு, அண்டை நாடுகள்ல சேஃபா தங்க வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி இருக்கு. அதே போல சுமார் 18,000 காம்பன்சேஷன் ரிப்போர்ட்ஸ், இந்த போரினால் எங்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உடைமைகள் பறிபோகி இருக்கிறது, இதற்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்ட்டு அரசாங்கத்திடம் முறையிடுவதற்கான வழி இருக்குது. அது போல இஸ்ரேல்ல சுமார் 18,000 ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. அப்பனா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனையும் நம்ம பார்க்கணும். இன்னும் தலைநகரங்கள்ல ஆயிரக்கணக்கான பேர் அறையெடுத்து தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரேலுக்கு பாதிப்பு அதிகமாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று வரைக்குமே ஈரான் இஸ்ரேல் போர்ல அதிகமாக ஈரான் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்திருந்தோம். ஆனா அதற்கு சரிக்கு சமமாக இஸ்ரேலும் தன்னுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ஸாக இருக்கட்டும், ஆயில் ரிசர்வ், கேஸ் ரிசர்வ் போன்ற பல இடங்கள்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேலும் பெரும் பாதிப்பை கண்டிருக்கிறது. ஆனால் வெளியில் சொல்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இந்த விவகாரத்துல அமெரிக்கா நேரடியாக தலையிடுகிறது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது போன்ற செய்திகள் எல்லாமே நேற்று வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் அந்த செய்தி இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. ஈரானை தாக்குவதற்காக போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. அது ஏர்கிராப்ட் பயன்படுத்தி ஈரானை அழிப்பதற்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஹி இஸ் இன் சிச்சுவேஷன் ரூம் டிஸ்கசிங் அபவுட் ஹவு டு அட்டாக் ஈரான். இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. இப்பவும் அந்த செய்தி போயிட்டு தான் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு சால்சாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய வகையில இது நடந்துட்டு இருக்கிறது அப்படின்ற விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல 2-3 பதிவு எல்லாமே போட்டிருந்தாரு. ரீசெண்டா இப்ப நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் போட்டிருந்த பதிவு என்னன்னா, அன்கண்டிஷனல் சரண்டர் என்றுதான் போட்டிருந்தார். நிபந்தனையற்ற எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் ஈரான் சரணடைய வேண்டும் என்று அவர் அந்த பதிவுல சொல்ல வந்திருக்கிறார். அதற்கு பதிலடியாக ஈரானில் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் காமெனி இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. தற்போதைய ஒரு டிவி சேனல்ல அவர் பேட்டி கொடுத்திருக்கும் போது சொல்றாரு, த நேஷன் வில் நாட் சரண்டர் டு எனிஒன் இன் த ஃபேஸ் ஆஃப் இம்போசிஷன். சரண்டர் அடைவதற்கு நாங்கள் என்றைக்குமே தயாராக இருந்ததை, ஒருபோதும் நாங்கள் சரணடைய போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பாக 2 நாள்களுக்கு முன்பாக அவர் சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. என்னன்னா, கொள்கையை தாங்கி நிற்பவன் இருப்பை கண்டு அஞ்ச மாட்டான்.
அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் என்னை கொல்லலாம், நீங்க நீங்கள் என்னை கொன்று விட்டாலுமே கூட எனது கொள்கை என்பது உயிர் போடதான் இருக்கும். எங்கள் கொள்கையை தாங்கிய அடுத்த ஒரு தலைவர் வருவார். அந்த தலைவர் இந்த கொள்கையை தூக்கி கொண்டு வழி நடத்தி செல்வார். ஒருபோதும் எங்கள் கொள்கையை நீங்கள் அழித்து விட முடியாது. என்னை வேணா நீங்க அழித்திடலாம், என்னை போன்ற எத்தனை தலைவர்களை வேண்டாலும் நீங்கள் அழித்து விடலாம், கொள்கையை அழித்து விட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், எனக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும், சோ கால்டு சுப்ரீம் லீடர் எங்க மறைந்து இருக்கிறார், வேர் ஹி இஸ் ஹைடிங், ஐ நோ வேர் ஹி இஸ் ஹைடிங் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே எக்ஸ்தலத்துல போட்டிருக்கிறார். டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, எங்களுக்கு ரொம்ப சுலபமான காரியம், அவரை தூக்குறதுல எங்களுக்கு எந்த கடினமும் கிடையாது, வெளிப்படையாவே கில்னே அதை பயன்படுத்துறார். அவரை கொலை செய்வதற்கு கூட எங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஆனா இந்த நேரத்துக்கு நாங்கள் அதை செய்ய போவது இல்லை என்று வெளிப்படையாகவே ஈரானுக்கு, அந்த ஈரானின் உச்ச தலைவருக்கு கொலை மிரட்டலே கொடுத்திருக்கிறார். கொலை செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் உலக நாடுகள் எல்லாமே இதை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியாக இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சொல்றாரு, திங்கக்கிழமை ஒன்று சொல்றாரு, செவ்வாய்க்கிழமை ஒன்று சொல்றாரு, நேற்று ஒன்று, இன்று ஒன்றாக மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும், இவர்கள் இந்த டீல், they are going to sign the deal அப்படின்னு சொல்றாரு. I hope they will sign the deal அப்படின்னு ஒரு நாள் சொல்றாரு. இன்னொரு நாள் 60 நாள் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த 60 நாள் நேரத்தை அவர்கள் மீறி விட்டார்கள், அதனால்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இன்னொரு நாள் சொல்றாரு. வேறொரு நாள், அதாவது திங்கட்கிழமை G7 மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போதே விரைவாக, ரொம்ப வேக வேகமாக அமெரிக்கா திரும்பினார். கனடாவிலிருந்து வாஷிங்டன் கிளம்பினார். ட்ரம்ப் ரொம்ப அவசரமாக போயிருக்கிறாரு, அந்த சீஸ்ஃபயர் கொண்டு வருவதற்காக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள், யூகங்கள் பேசப்பட்டது. ஆனா அவரிடமே நேரடியாக கேட்கும் போது, இல்ல அதை விட பெரியதாக வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன், பிகர் தென் தட் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. இது அப்புறம் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய, ஈரானின் தலைநகரம் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறுங்க, பெரிய தாக்குதல் நடக்க இருக்கிறது, இவர்கள் இந்த நியூக்ளியர் புரோகிராம் டீலுக்கு ஒத்து வர மாட்டாங்க, அதனால நீங்க எல்லாமே கொஞ்சம் விலகி போயிருங்க, தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு நாள் சொல்றாரு. இதுல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எது சொல்றதை ஏத்துக்கிறது, எதை நிராகரிக்கிறது என்று உலக நாடுகள் அனைத்துமே கவனித்துக் கொண்டு இருக்கிறது. அடுத்து ஈரான் பக்கம், ஈரானினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதுல உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போர் நடப்பதற்கான காரணம் என்ன என்று அந்த மைய புள்ளிக்கு வரார். நியூக்ளியர் புரோகிராம் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். அதையும் அவர் தெளிவா சொல்றாரு. நாங்க அணு ஆயுதத்தை செய்வதற்காக அணுசக்தியை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, நாங்க ரொம்ப அமைதியான முறையில அதிலிருந்து வேற சக்திகளை பெறுவதற்காக தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். Still now there is a completely peaceful nuclear program is going on அப்படின்னு தான் அவர் அதை பதிவு பண்றாரு. ஆனால் தேவையில்லாமல் இஸ்ரேல் இதற்கு பயப்படுது, எங்களுக்கு பயந்து நாங்கள் அணு ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களாக நினைத்து கொண்டு இந்த தாக்குதல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூக்ளியர் புரோகிராம் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேதி குறிப்பிட்டு இருந்திருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பேச்சு நடத்துவதற்கான தேதியெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மஸ்கட்ல சந்தித்து இதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட தயாராக இருந்திருக்கிறார்கள். அந்த செய்தி தொடர்பாளர் சொல்லும் போது அதை ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். அமெரிக்காவுடன் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில், இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை we are supposed to be in Muscat on Sunday, but the war was imposed in the mid of the early Friday அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். This war was imposed, திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் வலுக்கட்டாயமாக வெள்ளிக்கிழமையே திணிக்கப்பட்டு எங்களை அந்த பேச்சுக்கே போக விடாம செய்திருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய முதல் கவனம் தாக்குதலில் இருந்து மக்களை காப்பாற்றுவதும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதும் தானே எங்களுடைய கவனம் இருக்கும். இந்த நேரத்துல நாங்க எப்படி போய் பேச்சு நடத்துறது என்று ஞாயிற்றுக்கிழமையை கூட சொல்லியிருந்தார். அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்த பேச்சும் ரத்து செய்யப்பட்டது. இப்படி பேசுவதற்கே இடம் கொடுக்காம, பேசுவதற்கு நேரம் கொடுக்காம இஸ்ரேல் எங்களை முன்கூட்டியே அடிக்க தொடங்கி இருக்கிறது. இது எந்த வகையில் நியாயம்?
அப்படின்னு கேட்கிறார். இந்த விவகாரத்தில் ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகள் எங்களுக்கு துணையாக நிற்கின்றன, எங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கிறார்கள். குறிப்பாக அரபு நாடுகள், மற்ற அண்டை நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு உதவாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நேற்று வந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டு ஈரானை தாக்குவதற்கு தன்னுடைய போர் கப்பல்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறது. ஈரான்ல வச்சு அடிக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஒருவேளை உள்ள மொசாட் அமைப்பினுடைய பேஸ் தான் இருந்துச்சுன்னா வச்சு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்து அண்டை நாடுகள்ல இருந்து தான் அடிக்க முடியும். இந்த பக்கம் ஈராக்ல இருந்தோ இல்ல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்தோ தான் அடிக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கோ இல்ல இஸ்ரேலுக்கோ தங்களுடைய எல்லைகள்ல பயன்படுத்துவதற்கு, அவங்களுடைய போர் தளவாடங்களை நிறுவுவதற்கு இடம் அளிக்க கூடாது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று அவர் அது ஈரான் செய்தி தொடர்பாளர் சொல்லியிருந்தார். மேலும் தேவையில்லாம ஈரானை பயமுறுத்துவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல பெரிய நாடுகள், உறுப்பு நாடுகள், நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யா போன்றவர்கள், அமெரிக்கா போன்றவர்கள்லாம் தேவையில்லாம பயமுறுத்துவதை விட்டுவிட்டு இந்த இம்போஸ்டு வாரை, திணிக்கப்பட்ட போரை நிறுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்து நீங்க முன்னின்று 2 பேருக்குள்ள சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சு வைங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான் நாங்க விரும்புகிறோம். அதே சமயத்துல எங்களுக்கு வாஷிங்டன் மீது நம்பிக்கை இல்லை. நேரடியா ஒரு அமெரிக்க அரசாங்கத்தை சொல்றார், ட்ரம்ப் அவர்களை சொல்றாரு. அவருடைய பேச்சு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ராஜாங்க ரீதியான தீர்மானத்தை அந்த ஒப்பந்தத்துல நாங்க கலந்து கொள்வதற்கோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய உலக சர்வதேச அமைப்புகள்ல இருந்து யாராவது பேச்சுவார்த்தை நடத்தி இதை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்றத அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது என்றைக்கு போய் முடியும் என்பது தெரியவில்லை. அமெரிக்கா ஒரு பக்கம் வெளிப்படையாக ஈரானின் உச்ச தலைவர் காமேனி அவர்களை கொன்று விடுவோம் என்று சொல்கிறது. இன்னொரு பக்கம் காமேனி அவர்களே வெளிப்படையாக நீங்கள் என்னை கொன்று விட்டாலும் சரி, என்னுடைய கொள்கைகள் உயிர்ப்போடுதான் இருக்கும், வேறொரு தலைவர் வருவார், அவர் வழிநடத்தி செல்வார் என்று இந்த பக்கம் சொல்கிறார்கள். என்றைக்குமே அடிவாங்காத இஸ்ரேல், இதுவரைக்கும் போர் பாதிப்புகளே கண்டிராத இஸ்ரேல், போர் பதற்றத்தையே பார்த்திராத இஸ்ரேல் மக்கள் முதல் முறையாக ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அது உள்நாட்டுக்குள்ளாகவே பெரும் சர்ச்சையை கிளப்பும் என்ற ரீதியில தான் பேசப்படுகிறது. ஒரு காணொளி கூட வெளியாகி இருந்தது. இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பி ஒருவர் பெஞ்சமின் நெதன்யாகுவை எதிர்த்து பேசுவது போல ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், சுமார் 52,000 பேருக்கு மேல நீங்கள் படுகொலை செய்திருக்கிறீர்கள். இந்த போரினால, அதாவது காசாவுல நடத்தப்பட்ட போரை பற்றி சொல்கிறார். இந்த போரினால நீங்கள் சாதித்தது என்ன? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? ஏன் இவ்வளவு வெறுப்பு? உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்பதே கிடையாதா? உங்க முகத்துல சிரிப்பே இருக்காதா? ஏன் இதனால் நீங்கள் சாதித்ததுதான் என்ன அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாரு. உடனடியாக அவர் அந்த அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி பார்த்தோம்னா அந்த காணொளி கூட வந்திருந்தது. அதை நீங்க பாருங்க. இப்படியாக இரு நாடுகளுக்கும் இடையே பல பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்புகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. கூடிய விரைவில் சர்வதேச அமைப்புகள் இதற்கு பஞ்சாயத்து பண்ணி சீக்கிரமா இந்த போரை முடித்து வைப்பதுதான் நல்லது. விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த காணொளியை முடிப்போம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.